ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தின் விலையை முடிவு செய்வது யார்? தங்க விலை தொடர்ந்து அதிகரிக்க காரணம் என்ன தெரியுமா? வாங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தங்கத்தின் விலை தினமும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இந்திய கலாச்சாரத்தில் தங்கம் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது. அதன் தனித்துவம் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் காரணமாக முக்கியமான உலோகமாக மதிக்கப்படுகிறது. இந்தியாவில் தங்கத்தின் விலைகள் ஏன் எப்போதும் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது? தங்கத்தின் விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகின்றன என்று எப்போதாவது சிந்தித்து உள்ளீர்களா? தங்கத்தின் விலையை நிர்ணயிக்கும் செயல்முறையானது இந்திய சந்தையில் தங்கத்தின் விலையை பாதிக்கும் பல்வேறு காரணிகளும் வழிமுறைகளையும் உள்ளடக்கியது. தங்கத்தின் மதிப்பை முற்றிலுமாக அழிக்க முடியாது என்றாலும் உலக அளவில் உலகில் பல்வேறு புவிசார் அரசியல் நிகழ்வுகள் மற்றும் எழுச்சிகள் காரணமாக தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்கள் உள்ளன. இந்த வீடியோவில் இந்தியாவில் தங்கத்தின் விலை நிர்ணயத்தின் இயக்கவியலையும் தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏன் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது, அதற்கான காரணங்கள் என்னென்ன என்று தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் தங்கத்தின் விலையை பாதிக்கும் மிக முக்கியமான காரணி தங்கத்தின் சர்வதேச விலைதான். தங்கம் உலக அளவில் காமெக்ஸ், அதாவது நியூயார்க் மற்றும் லண்டன் புள்ளியின் சந்தை போன்ற பொருட்களின் பரிமாற்றங்களில் வர்த்தகம் செய்யப்படுகிறது. இந்த சர்வதேச சந்தைகளில் தங்கத்தின் விலையானது புவிசார் அரசியல் நிகழ்வுகள், பொருளாதார தரவு, மத்திய வங்கி கொள்கைகள், முதலீட்டாளர்கள் போன்ற காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது. சர்வதேச விலையில் ஏற்படும் மாற்றங்கள் இந்தியாவில் தங்கத்தின் விலையை நேரடியாக பாதிக்கிறது. அடுத்ததாக, சர்வதேச சந்தைகளில் தங்கத்தின் விலை அமெரிக்க டாலர்களில், அதாவது USD இருப்பதால் USD முதல் இந்திய ரூபாய் வரையிலான INR மாற்று விகிதத்தில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களும் இந்தியாவில் தங்கத்தின் விலையை பாதிக்கிறது. அடுத்ததாக, INRக்கு எதிராக வலுவான USD ஆனது இந்திய நுகர்வோருக்கு தங்கத்தின் விலையை அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்க டாலர்களின் மதிப்பு குறையும் போது இந்தியாவில் தங்கத்தின் விலையும் குறையும். உலக அளவில் தங்கத்தின் மிகப்பெரிய சந்தையாக இருப்பது இந்தியாதான். மேலும் நாட்டிற்குள் தங்கத்தின் வருகையை கட்டுப்படுத்த அரசாங்கம் தங்க இறக்குமதியின் மீது இறக்குமதி வரிகளை விதிக்கிறது. இறக்குமதி வரிகளில் ஏற்படும் மாற்றங்கள் இந்தியாவில் தங்கத்தின் விலையை பாதிக்கலாம். அதன் மூலம் இந்தியாவில் தங்க விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக, இந்தியாவில் தங்கத்திற்கான உள்நாட்டு சேவை எப்போதும் அதிகமாகவே உள்ளது. குறிப்பாக திருவிழாக்கள், திருமண சீசன் மற்றும் பிற சுப நிகழ்ச்சிகள் தங்கத்தின் விலையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தேவை அதிகமாக இருக்கும்போது, குறிப்பாக தீபாவளி மற்றும் அட்சய திருதி போன்ற பண்டிகை காலங்களில் தங்கத்தின் விலை உயரும். அதே சமயத்தில் தங்கத்தின் நுகர்வு குறையும் போது தங்கம் விலை உயரலாம். அதாவது பணவீக்கம் என்பது பணம் அதன் மதிப்பை இழக்கும் நிகழ்வு. இது பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலையில் பரவலான அதிகரிப்பால் குறிக்கப்படுகிறது. அத்தகைய நேரங்களில் முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை பாதுகாக்க பாதுகாப்பான வழியை தேடுகிறார்கள். அரசாங்கங்கள், நிறுவனங்கள் முதலீட்டாளர்களுக்கு தங்கம் தங்கள் ரொக்க இருப்புகளை வைத்திருப்பதற்கான விருப்பமான கருவியாக உள்ளது. ஏனெனில் பணம் காலப்போக்கில் அதனுடைய மதிப்பை இழக்கிறது. தங்கம் பண வீக்கத்திற்கு எதிராக ஒரு தடையாக செயல்படுகிறது. இதன் விளைவாக தங்கத்திற்கான தேவை அதிகரித்து விலை தொடர்ந்து அதிகரிக்கிறது. தங்கம் என்பது உலக அளவில் பரிமாற்றம் அல்லது முதலீட்டிற்கு சிறந்த வழியாக இருக்கிறது. இதற்கு எப்போதும் நிலையாக இருக்கும் தங்கத்தின் மதிப்பாகும். தங்கம் ஒருபோதும் அதனுடைய மதிப்பை முழுவதுமாக இழக்காது மற்றும் பல சதாப்தங்களை நிலையான மதிப்பை கொண்டுள்ளது. அரசாங்கங்கள் தங்கள் நிதி இருப்புகளை நாணயம் அல்லது தங்க வடிவில் வைத்துள்ளன. தங்க கையிருப்பு அளவு ஒரு பொருளாதாரத்தின் ஆரோக்கியத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒரு அரசாங்கம் தனது தங்க இருப்புகளை உயர்த்தும் போது சர்வதேச மற்றும் உள்நாட்டு சந்தைகளில் தங்கத்தின் விலை அதிகரிக்கிறது. தங்கம் என்பது இந்தியாவில் அனைத்து சமூக பொருளாதாரத்தை சேர்ந்தவர்களிடமும் வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஒவ்வொரு கொண்டாட்டங்களிலும், விழாக்களிலும், பண்டிகைகளிலுமே தங்கம் வாங்கப்படுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.